பாடி எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கண்ணை கட்டினாலும் சரி, ஃபோனை மட்டும் நம்மளால் கீழே வைக்கவே முடியல. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியும், எந்திரிக்கணும்னு தெரியும். இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம சைக்காலஜிக்கல் அண்ட் பிஹேவியரல் சயின்ஸ் ரீசன் இருக்குது. அது தெரிஞ்சுக்கும் போது எனக்கு செம்ம ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. சைக்காலஜிக்கலாக இதுக்கு பேர் ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரொக்ராஸ்டினேஷன். நம்ம டேவை யோசிங்களேன், ஆஃபீஸு, டிராஃபிக்கு, இஎம்ஐ, பாஸு, ப்ரெஷர், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த மாதிரி எல்லாருக்கும் டைமை கொடுத்துட்டே இருக்கோம். ஆனால் நமக்கான டைம்னு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம பிரெயின் சொல்லுது, டே ஃபுல்லாக எல்லாருக்கும் வேலை பார்த்துட்டேன், 2 மணி நேரம் எனக்குன்னு எடுத்துக்கிறேனே, இந்த டைம் மட்டும்தான் எனக்குன்னு பிரெயின் நம்மக்கிட்ட சொல்லுது. ஆனால் இது ஒரு கிரெடிட் கார்டு ட்ராப் மாதிரி. இப்போ என்ஜாய் பண்ணிடுவோம், நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம தான் பே பண்ணணும். நான் யூகே வந்ததுக்கப்புறம் கவனித்தேன், இவங்க டே டைம்லேயே அவங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸை வச்சுக்கிறாங்க, பர்சனல் பவுண்டரிஸ் ட்ரா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒன்று மாற்றினேன். ஃபோனை தொடாமல் எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் இருக்கோ அதை பண்ணுவேன். எனக்கு மார்னிங்லேயே என்ன கிடைக்கும்னா, ஐ ஆம் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை ஓன் லைஃப் அண்ட் மை ஓன் டைம்னு கிடைக்கும். அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, ஃபோனை தூக்கி போடுறது இதுக்கு சொல்யூஷன் இல்லை, ஸ்மால் பாக்கெட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிரியேட் பண்ணுறது தான் இதுக்கான சொல்யூஷன்னு. டே டைமில் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணோன்னா நைட் டைமில் அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நமக்கு தோணாது. நைட்டு ஃபுல்லாக ஃபோனை நோண்டிட்டு 2 மணிக்கு ரீல் ஷேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.